கெஞ்சும் கிருபை தாரும் தேவா, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா. நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி, நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா, தேவா. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் இதில் இருக்கிற அனைத்து ஊழியக்காரர்கள், இதில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய சார்பில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் 10:30 மணிக்கு இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ப்ரோக்ராமுக்காக செய்தி ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருக்கீங்க பார்த்தீங்களா? உண்மையாக நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. இன்றையுடைய செய்தியும் இன்றையுடைய ப்ரோக்ராமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து மத்தியில் வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்டர் சைமன் பொன்னே அவருடைய ஆண்டுடைய வார்த்தையை அவங்க மூலமாக நம்ம கேட்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமங்களின் வழியாக நற்செய்தி பண்ணி சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அழகான தருணத்தில் உங்களோடு கூட இந்த தியானத்தில் தொலைக்காட்சியின் வழியாய் யூடியூப், ஃபேஸ்புக், இதே போல ஆண்டவர் அளித்திருக்கிற அத்தனை அலைபேசி ஊடகங்களின் வழியாக உங்களோடு கூட இந்த திருவார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த அழகான வாய்ப்புக்காக நன்றி உடையவளாக இருக்கிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்று அழைக்கப்படுகிற இந்த மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களை இதே போல ஒரு தருணத்துக்காக வாழ்த்துவதில், உங்களை ஆண்டவரின் திருப்பணிகளை ஊக்குவிப்பதில், உங்களையும் உங்களுடைய திருச்சபையையும் இந்த தருணத்தில் நினைவு கூர்ந்து வாழ்த்துவதில் பேர் ஓகை கொள்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிப்பதற்காக தெரிந்திருக்கிற பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 52வது அதிகாரம், 53வது அதிகாரம். அவர் வேலைக்கார அரசராய், கடவுளின் திட்டத்திற்காக நொறுக்கப்பட்டவராய் அவரை தியானம் செய்வோம். இந்த பகுதிகள் ஏசாயா தீர்க்கதரிசியின் 2ஆம் பாகம் என்று அழைப்பார்கள். முதல் பாகத்தை ஏசாயா தான் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்வார்கள், கடவுளுக்கு பயந்த ஆராய்ச்சி செய்கிற கடவுளுடைய பிள்ளைகள். இந்த 2ஆம் பகுதியை அவரோ இல்லாவிட்டால் அவரை போன்ற பெயர் இல்லாத, அவரை போலவே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களோ என்று சொல்வார். முதலில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் தந்த விடுதலையை பற்றி வேதவசனம் இந்த தீர்க்கதரிசியின் வாயிலாக நமக்கு கூறுகிறது. இந்த 40ஆம் அதிகாரம் துவங்கி 55வது வரை இருக்கிற இந்த பகுதியில் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் நின்று ஆண்டவர் இவர்களை எப்படி வெற்றி கொள்கிறார், அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு எருசலேமிலே வந்து வாழ்ந்து அவருடைய வாக்கு நிறைவேறுவதற்காக எருசலேமில் எப்படி மகிழ் கொண்டாடுகிறார்கள் என்பதை சொல்லுவதற்காக இந்த வசனங்கள் தீர்க்க தரிசனமாக தரப்பட்டது என்று கூறப்படுகிறது. பெர்சியா என்கிற அந்த தேசத்தின் வழியாய் பாபிலோன் தோற்கடிக்கப்பட இப்போது யூதா குடும்பம், கடவுளின் திருத்திட்டமாகிய இஸ்ரேல் என்கிற இந்த இனம் விடுதலை பெற்று பெரும் போராட்டத்தின் மத்தியில் பாபிலோனிய சிறையிருப்பு நின்று மீட்கப்பட்டிருக்கிறது. அதன் முதல் பகுதி சொல்லுகிறது, விலை இல்லாமல் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், சிறைப்பட்டு போனீர்கள். சியோன் குமார்த்தியே, நீங்கள் அசீரியர்களை முகாந்திரமில்லாமல் உங்களில் ஆட்சி செய்வதற்காக நீங்கள் அடிமைப்பட்டு போனீர்கள். இப்போது இதன் வழியாக கடவுள் வைத்திருக்கிற அவருடைய திருத்திட்டத்திற்காக வெற்றி கொள்ளுகின்ற ஆண்டவராய் உங்கள் வெற்றியை ஆண்டவர் சுதந்திரிப்பதாக இந்த வசனம் 6வது வசனம் துவங்கி இருக்கிற அந்த அதிகாரத்தின் பின்பகுதி இதை கூறுகிறது. கடவுள் வெற்றி கொள்ளுகிறார்,
ஆளுகை செய்கிறார். எந்த அடிமைத்தனத்தில் நாம் வாழ்ந்தாலும் அந்த அடிமைத்தனத்தில் போராடி அவர் மேற்கொள்ளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அந்த மேற்கொள்ளுகின்ற அந்த அனுபவத்தை 7வது வசனம் கூறுகிறது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகின்ற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் ஆஹா எத்தனை அழகாய் இருக்கிறது. ஏன்? சரித்திரத்தை ஆளுகின்ற ஆண்டவர் இந்த சரித்திரம் மனிதர்கள் மேலே ஆளுகை செய்கிறார் என்று இவர்கள் அறிய ஆரம்பிக்கிறார்கள். 6வது வசனம் தான் கூறுது, என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். இந்த அறிவு உள்ளூர கணவன் மனைவி ஒருவரோடு அறிவது போல அனுபவத்தின் அடிப்படையில், வெறும் உணர்வின் அடிப்படையில் இல்லை, ஆழமான அறிவின் அடிப்படையில், அனுபவத்தின் வழியே, நடைமுறை வழியாக இந்த ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் என்று அவர்கள் இனங்கள் அறிகிறார்கள். அக்காலத்திலே அறிவார்கள். நடக்கப் போகிறது, இப்போது நடக்கிறது. இதை அறிகிற இந்த ஆண்டவர் இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத கேட்ட மாத்திரத்தில் 3 காரியங்களை இந்த சுவிசேஷகன் செய்கிறார். என்ன செய்கிறார்? சமாதானத்தை கூறுகிறார், நற்காரியங்களை அறிவிக்கிறார், கடவுள் ரட்சிப்பை மனிதர்களுக்கு தருகிறார் என்று கூறுகிறார். இந்த 3ஐயும் சேர்ந்து சொன்னா தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று மனிதர்களுக்கு புரியும். ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர். உலகமெங்கும் அவருடைய ஆளுகைக்கு கீழாக அடங்கி இருக்கிறது. அனைத்து உலகமும், அனைத்து மனிதரும், அனைத்து இனங்களும் இவருக்குள்ளாக இந்த ஆளுகையிலே அடங்கும் போது எருசலேமிலே மகிழ் கொண்டாடுகிறார்கள். அதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது. இதை சபைக்கு கொண்டு வந்து உங்கள் தேவன், நம்முடைய ராஜா, எருசலேமின் அதிபர் ஆளுகை செய்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த ஊழியனின் பாதங்கள். ஏன் தாழ்மையான இந்த ஊழியம், என் பாதங்களுக்கு அத்தனை முக்கியத்துவம்? இந்த செய்தியை கடல் கடந்து, மலைகள் கடந்து, கலாச்சாரம் கடந்து, சமுதாயம் கடந்து, கால் கடுக்க கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற இந்த மனிதர்களுடைய கால்கள் நம்ம நாட்டில் வெகு அதிகமாக பாராட்டப்படுவது பாத பூஜை. இந்த மனிதர்களுடைய கால்களை பார்த்து தீர்க்கன் கூறுகிறார், அவைகள் எத்தனை அழகா இருக்கிறது. நம்ம நாட்டில் 7 லட்சம் சபைகள் இருக்கிறது, 6 லட்சம் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இந்த அழகான ஊழியத்தை தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு, கடவுளுடைய ஊழியர்களுக்கு, கடவுளுடைய திரு திட்டத்திற்கு, சபைக்கு சொல்லுகின்ற சுவிசேஷகர்களாக கடவுளின் திட்டத்தை செய்கிற கடவுளுடைய மனிதர்கள் அவர் ஆளுகிறார் என்று சொல்லுவதனால சமாதானத்தை கூறி நற்காரியங்களை அறிவித்து ரட்சிப்பை, மனம் திரும்புதலை, மீட்பை, நான் மனம் திரும்பும் போது அவர் என்னை ஆட்கொள்ளுகிறார், என் குடும்பத்தை ஆட்கொள்ளுகிறார், என் இனத்தை ஆட்கொள்ளுகிறார், என் தலைமுறையை அசைக்கிறார், அவருடைய திருத்திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிறார் என்று அவர்கள் அறிகிறார்கள். அந்த அறிவிப்பை பிரம்மாண்டமாய், கடவுளின் திட்டமாய் இந்த பூமியில ஆண்டவர் சரித்திரத்தை ஆளுகிறவர் இதோ என்று இவர் சொல்லும்போது அங்கு கம்பீரம் இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். உன் ஜாமக்காருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். பூமியை ஆளுகிறவர் சரித்திரத்தை ஆளுகிறார். இப்போது என்ன செய்கிறார்? பூகோளத்தையும் ஆளுகிறார். சரித்திரம் மட்டும் இல்லை. ஜாமக்காருடைய வேலை அங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது.
காவல் காக்க வேண்டியது. தீங்கு ஏதாவது வருகிறதா என்று இரவு பகலாக கவனித்துக் கொண்டிருப்பது, அதற்காக மனிதர்களை உசுப்பி விடுவது, விழித்தெழ பண்ணுவது, அதுதான் அவருடைய திட்டம். ஆனால் ஜாமக்காரர்கள் இந்த சத்தத்தை கேட்கும் போது, ஜெபிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற அழகான திட்டத்தை பாருங்க. சப்தமிட்டு கம்பீரிப்பார்கள். அப்படிப்பட்ட காலத்துக்காக இந்திய சபையின் சரித்திரம் மாறும் காலத்துக்காக ஆண்டவர் ஊழியங்களை எழுப்பி தருகிறார். இதோ மலைகளில் சுவிசேஷனுடைய பாதங்கள் இத்தனை அழகாக இருப்பதற்கு காரணம் ஜாமக்காரனாகிய நாம், நம்முடைய சபை, நம்முடைய ஊழியர், நம்முடைய ஜபக்குழு கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றும் போது அவர் சப்தமிட்டு நம்மை கம்பீர தனியோடு ஆராதிப்பதற்காக அழைக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்ப வர பண்ணுவார். அதை கண்ணார காணும் காலங்கள். எத்தனை அழகான காலங்கள் இந்த காலங்கள். இனம் இனமாய், ஜனம் ஜனமாய், சாறை சாறையாய், கூட்டம் கூட்டமாய், 10 பேர் 20 பேர் ஞானஸ்தானம் கொடுத்த ஞாபகம் இருக்கிறது. 100 200 என்று கொடுத்த ஞாபகம் இருக்கிறது. 1000 என கொடுத்த ஞாபகம் இருக்கிறது. இப்போ லட்சம் லட்சமாய் ஆண்டவரின் மந்தையில் ஆண்டவரின் திரு திட்டத்திற்காக தங்களை தாரை வார்த்து தருகிற இனங்களை ஆண்டவர் இந்தியாவில் எழுப்பி தருகிறார். இது கம்பீரமானது. ஏன் இந்த இனங்கள் இந்த ஆண்டவரில் சீயோனிலே அவரை திரும்பி வந்து அவரை பார்க்க, கண்ணார காண திரும்புகின்ற காலங்கள். ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஆண்டவர் தருகிறார்? வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். இதை எபிரேயருக்கு ஆக்கியோன் எழுதும்போது தன்னுடைய கையை திருக்குகிறார். யுத்தத்துக்கு தன்னுடைய சட்டையை முறுக்கி கையை ஆயத்தமாக்கி தன்னுடைய புயத்தை எதற்கு வெளிப்படுத்துகிறார்? பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் கடவுளுடைய ரட்சிப்பை காண்பதற்காக. இவைகளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மத்தில செய்வதற்கு காரணம், பூமியில் எல்லைகளில் வாழ்கின்ற எல்லாரும் இந்த இயேசுவில் ரட்சிப்பை காண்பார்கள், மீட்பை காண்பார்கள், விடுதலையை காண்பார்கள், நிம்மதியை காண்பார்கள், மனம் திரும்புதலை காண்பார்கள், பாவ மன்னிப்பை அருளாக பெற்றுக்கொள்வார்கள், கிருபையாக பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் இங்கும் அங்குமாக அலைய வேண்டியதில்லை. அதற்காக அவர்கள் பொறுத்து எடுக்க வேண்டியதில்லை. அதற்காக அவர்கள் காவடி எடுக்க வேண்டியதில்லை. கடவுளின் திட்டத்திற்காக அவரிடத்தில் திரும்பி வரும்போது ஆண்டவர் அவர்களுக்கு அவருடைய புயத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த ரட்சிப்பை அவர்கள் காண்பார்கள். காணும் போது வசனம் சொல்கிறது பாருங்கள், புறப்படுங்களை விட புறப்பட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதுங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களாகிய நீங்கள் அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவீர்கள். நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். சமாதானம் அருள்கிறவர், நற்காரியங்களை உங்களுக்குள்ளாக செய்கிறவர், ரட்சிப்பை உங்களில் நிறைவேற்றுகின்ற ஆண்டவர் உங்கள் மத்தியில் இனமாக செய்வதனால பதஷ்டப்பட வேண்டியதில்லை, வேகம் கொள்ள வேண்டியதில்லை, ஓட வேண்டியதில்லை, மிரண்டு போய் பார்ப்பதில்லை. நிதானமாய் உங்களுக்கு முன்பாக அவர் செல்லுகிறவராக இருக்கிறார். 4வது 5வது எல்லைகளில், உலக நாடுகளில் அதிக உபத்திரவப்படுகின்ற நாடுகளின் பட்டியலில் இந்தியா வந்திருக்கிறது என்று இப்போது ஆய்வுகள் கூறுகிறது. 74 எல்லையில் இருந்த நாம் வேகமாக 8-10 ஆண்டுகளில் 4வது மிக அதிகமான உபத்திரவங்களை சுவிசேஷத்திற்காக சந்திக்கிற ஒரு நாடாக இந்தியா மாறிவிட்டது. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். ஏன்? சமாதானத்தை கூறுவீங்க, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துவீங்க, நற்காரியங்களை நிறைவேற்றுவீங்க. ஏனென்றால் ஆளுகிறவர்
கடவுள் பூமியின் எல்லைகளை அவர் அனைத்துலகத்தின் ஆண்டவராய் ஆட்சி செய்கிறவராக இருப்பார். ஆகனால நீங்கள் போவீர்கள், நீங்கள் அனுப்பப்படுவீர்கள். அப்படி பழைய எல்லையில் நின்று புதிரான எல்லைகளுக்கு நீங்கள் புறப்பட்டு போய்கொண்டே இருப்பீர்கள். பரம தகப்பனே, இந்த பெரும் கிருபையை கொண்டு அனைத்துலகும் ஆளுகின்ற ஆண்டவர் எங்கள் நாட்டின் எல்லைகளிலும் ஆளுகையை அனுப்பி ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி சீயோனுக்கு சமாதானத்தை தந்து கடவுளின் திருத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை ஆளாக்கும். பூமியின் எல்லைகள் எல்லாம் உமக்கு பாய்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கெஞ்சும் கிருபை தாரும் தேவா, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா, நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி, நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா, தேவா. கெஞ்சும் கிருபை தாரும் தேவா, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா, நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி, நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி, கெஞ்சும் கிருபை தாரும் தேவா, தேவா.
கிருபை தாரும் தேவா கெஞ்சும் கிருபை தாரும் தேவா நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி கெஞ்சும் கிருபை தாரும் தேவா தேவா. துதி முழக்கம் ஸ்தோத்திரம் கர்த்தர் பேரில் திடமனம் துதி முழக்கம் ஸ்தோத்திரம் கர்த்தர் பேரில் திடமனம் நம்பிக்கையில் பெருகவும் உம்வார்த்தைக்கு நடுங்கவும் போராடி ஜெயம் பெறவும் தேவனின் கூறிய ஆயுதமாகவும் கெஞ்சும் கிருபை தாரும் தேவா கெஞ்சும் கிருபை தாரும் தேவா நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி நெஞ்சுருகி கண்ணீர் சிந்தி கெஞ்சும் கிருபை தாரும் தேவா தேவா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு உண்மையாக பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஒரு பாடலை நீங்கள் கேட்டீங்க, உண்மையாகவே ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த கிருபை நாட்களில் நம்ம பெற்ற இன்பத்தை, நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தை பிறருக்காக நம்ம பகிர்ந்தளிக்கும்படியாக உங்கள் அன்பாக அழைக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அதுதான் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியமானது செய்து கொண்டிருக்கிறோம். அதில் தான் நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறணும்னு சொல்லி உங்களை அன்பாக நாங்கள் அழைக்கிறோம். அப்படி நீங்கள் மாறும்போது சினர்ஜி இந்தியா இந்த மிஷன் ஊழியமானது இன்னும் வளரும், இன்னும் அறியப்படாத மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய், கொடுக்கிறவர்களாய், உழைக்கிறவர்களாய் நீங்கள் எங்களோடு கூட தோள் கொடுக்க உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபை நாட்களை உணர்ந்து வாழும்போது அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்களும் நானும் விளங்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களின் குடும்பத்தையும் தொழிலையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பா. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தை தாங்க நீங்கள் விரும்பினால், எங்களோடு கூட தொடர்புள்ள விரும்பினால், ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் காணிக்கை அனுப்பி தந்தால் நீங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது அதோடைய ஸ்க்ரீன்ஷாட், அதோடைய டீட்டெயிலை அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் ரிசிப்ட் அனுப்புவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர் மத்தியில் வந்திருக்கிற ஆயர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்களாக. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீச பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் வெல்லகாத அந்யோன்யம், சகல பாக்கியம் உங்களை உங்களுடைய எல்லையில், உங்களுடைய தேவைகளில் அற்புதமாய் சந்தித்து தம்முடைய ஆளுகையில் நடத்த கடவுது. ஆமென்.